நடிகர் ரஜினியின் அரசியல் பேச்சுக்கு பிறகு அது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ளது. இந்நிலையில் அமைச்சர் வேலுமணி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், சட்டமன்ற உறுப்பினர் நட்ராஜ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நடிகர் சத்யராஜ் தமிழகத்துக்காக காவிரி நீர் பிரச்சனைக்காக அப்போ குரல் கொடுத்ததையும் கூட கர்நாடகாவில் அந்த நேரத்தில் ஒரு சினிமாங்கிறது அது தனி, அது தொழிலாக நிறைய பேர் அதுக்கு அதில் உழைக்கிறாங்க, அவங்க பயனடைகிறாங்க, ஒரு தொழிலாக இருக்குது. அதுக்கும் இது சம்பளம் அவங்க உரிமையை அப்போ சத்யராஜ் கொடுத்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொடுத்தோம் காவிரி நீர் பிரச்சனைக்காக. அப்போ கர்நாடகாவில் அங்கே இருக்கிறவங்க அவங்க பிரச்சனை போயிறாங்க. அதுக்கும் கூட இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வேறு மாதிரி போயிறாங்க. அப்போல்லாம் ரஜினிகாந்த் பேசியிருக்கணும். வரட்டும், அவர் வர்றதுனால எனக்கு எந்த மக்கள்கிட்ட பார்த்தா ஜனநாயக நாடு யாரும் நல்லா, ஜனநாயக நாட்டில் யாரும் மக்கள் பார்த்து யார் தலைவர் தேர்ந்தெடுக்கிறான் அவங்க தான். இது பல தடவை நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பல தடவை சொல்லிட்டேன். அப்பா எழுதிய, தந்தையார் எழுதிய முள்ளு மலரும் என்ற ஒரு கதை, அந்த படத்தில் நடித்ததுன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைத்தது. அந்த அளவில் நான் ரஜினிகாந்தினுடைய ரசிகன். யாரும் சொல்றாங்க இல்லையா, இது ஜனநாயக நாடு, யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பது மக்களிடம் இருக்கிறது. அதுதான் முக்கியம். எல்லாரும் மக்களை பார்க்க வேண்டும், மக்களை நோக்கி பார்க்க வேண்டும். இல்லை, என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் சொல்வது அரசியலுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டிலே எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானவராக இருக்கின்றார். அரசியல் என்று தன்னை ஒரு சிறு வட்டத்திற்குள் அவர் அடைத்துக் கொள்ளக்கூடாது.